மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயோத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்காரங்களுடைய படிப்பை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், யாரை வச்சு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது, அந்த படிப்பு தொழிலுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ராசிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் துலாம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியாக வருது. இந்த ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார் அப்படின்றது பார்க்குறோம். அப்போ சனியினுடைய அனுகிரகம் ஃபுல்லாக இவர்களுக்கு இருக்கும். ஸோ சனி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது தான் பண்ணுவார், ஆனால் அவரை கெட்டவங்கன்னு நினச்சிக்குவாங்க. அது மாதிரி வந்து துலாம் ராசிக்காரங்க நல்லது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கெட்டது பண்ணி பேர் கெடுத்துக்கிற வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு. பேர் அவங்க வந்து நல்லவங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க. எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் கடைசியில் அந்த மாதிரி தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. இப்போ நம்மளையே மாற்றிட்டீங்களடா அப்படின்ற நிலைமை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றது. சூரியன் நீசமடைகிற ராசிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அனுகிரகம் பெருசாக இங்கே கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்றது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்ச்சி, ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்து இழுக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் சேரும். படிப்பு அப்படின்னா 5 எடுத்துப்போம். 5ஆம் வீடு அப்படின்றது படிப்பு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது சனி, அதே மாதிரி இந்த சனி பகவான் சுகஸ்தானாதிபதியாகவும் வாராரு. ஸோ 4ஆம் அதிபதியாகவும் அவர் தான் வாராரு. அப்போ சனி பகவானை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். அடுத்து தொழில் அப்படின்னு ஜீவனஸ்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான், கடகத்துக்குரிய சந்திர பகவான். அப்போ இந்த சந்திரன், சனி, சுக்கிரன் இவங்க 3 பேரும் தான் உங்களை உயர்த்த போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சுக்கிரன் ரிலேட்டடான விஷயங்கள் கை கொடுக்கும், சனி மற்றும் சந்திரன் கை கொடுக்கும். இப்போ தொழில் அப்படின்னா சந்திரன் இருக்குது. சந்திரன்னா அம்மா பண்ணுற தொழிலே எடுத்து நீங்களும் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை அம்மாவோட தொழிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து நடத்திட்டு அப்புறம் நீங்கள் டேக் ஓவர் பண்ணலாம். இது அப்புறம் நீர் கிரகம், அப்போ வந்து மரைன் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இன்ஜினியரிங்லேயே வந்து மெக்கானிக்கலும் இதில் சேரும். மெக்கானிக்கலில் அதிகமாக சூடு பண்ணி அதை வந்து மோல்டிங் பண்ணி தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி அதை ஹார்டனிங் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரியானது. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் சைடு போனீங்க அப்படின்னா மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கலு இதெல்லாம் படிக்கிறது மிகுந்த நன்மையை தரும். அதே மாதிரி சனி பகவான் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அப்படின்றோம். அப்புறம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனின்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள். அப்போ பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, அப்புறம் வந்து அதே மாதிரி இந்த லிக்னைட் ரிலேட்டடான விஷயங்கள், ஆர்கியாலஜி, ஆர்கிடெக்டு இதெல்லாம் இதில் சேரும். அப்புறம் சுக்கிரன் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் வேலையை சொல்கிறது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த விஷயங்களில் ஆர்ட்ஸு பக்கம் போனோம் அப்படின்னா மனோகாரகன் சந்திரன் 10ல் இருக்கிறனால சைக்காலஜி படிக்கிறது, சனி பகவான் சேர்ந்துருக்கிறனால வந்து சோசியாலஜி, MSW, BSW, ரூரல் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னா இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது, இது மாதிரியான படிப்புகள் படிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் விவசாயம், ஆர்ட்ஸில் விவசாயம் படிக்கிறது, இந்த மாதிரி படிப்புகள் படிக்கலாம். சனி பகவான் 5ஆம் இடமும் 4ஆம் இடமும் வர்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சனி பகவான் உச்சமடைகிறனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீதித்துறையில் போகலாம் அப்படின்னீங்கன்னா நீதித்துறையில் போயிட்டு நல்ல பழிச்சிடலாம். ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸ் வராது, ஃபேமிலி கேஸு, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிற மாதிரியே தான்
வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு காரகரம் வகிக்கிறது. அப்போ இனிப்பு அப்படின்றது. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் அப்படின்ற ஒருத்தர் தான் மாரகாதிபதியாக வர்றாரு. அப்போ செவ்வாய் பகவான் மாரகாதிபதியாக வர்றதுனால செவ்வாய் ரிலேட்டடான தொழிலில் போகாமல் இருக்கிறது நல்லது. போவாங்க, ஒரு சிலர் போவாங்க, போனாலும் நல்லது வராது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 9 அப்படின்னா புதன். அப்போ புதன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்யூனிகேஷனு, ஐடி, ஏஐடிஎஸ்ஸு, டேட்டா சயின்ஸு, பிக் டேட்டா, சைபர் செக்யூரிட்டி, இது மாதிரியான விஷயங்கள், தமிழ் லிட்ரேச்சரு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்காது. காமர்ஸ் படிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து விரையாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ வந்து இந்த துலாம் அப்படின்ற இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் போகக்கூடாத ஒரு சில ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு தசை, குரு தசை, சனி தசை, இந்த 3 தசையில் தான் அவங்களுக்கு ஒரு 17 வயசு ஆகும். அப்போ அந்த 17 வயசு ஆகிறப்போ தான் காலேஜில் என்ட்ரு ஆவாங்க. அப்போ இந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்கு, 1-5 கனெக்ஷன் இருக்குது, 10ஆம் அதிபதியோட கனெக்ஷன் இருக்குது, சந்திரனோட கனெக்ஷன் இருக்குது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு என்ன பண்ணுவார், இவங்க 3 பேர்த்தோட ஃபீல்டுக்குள்ளேயே உங்களை இறக்கி விட்ருவார். இவங்க 3 பேர்த்தோட ஃபீல்டுலேயே உங்களை இறக்கி விட்ருவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, குரு தசை நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குரு அப்படின்னா இவங்க ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. அப்போ கிட்டத்தட்ட குரு வேலையும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 3ஆம் அதிபதி உபஜயஸ்தானாதிபதி கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால், மறைஞ்சிட்டால், 6, 8, 12 மறைஞ்சிட்டார் குரு அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுப்பாங்க அப்படின்றோம். அதே மாதிரி இந்த குரு பகவான் முன்னே நான் சொன்ன மாதிரி 1-5 கனெக்ஷன், 10ஓட கனெக்ஷனு, இது மாதிரி கனெக்ஷன் இருக்கும் பொழுது, அல்லது சனியினுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை இந்த குரு பகவான் பெறும் பொழுது நற்பலன்களை அதிகமாக கொடுப்பாரு அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வர்றோம். அப்புறம் சனி தசையில் போவாங்க. இந்த குரு தசையில் பிறந்திருக்காங்கன்னா குரு தசை முடிகிறப்ப 10வது முடிப்பாங்க. அப்போ என்ட்ரு ஆகிறப்ப சனி தசை வந்துடும். குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்துடும். அப்போ அந்த சனி தசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டான படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெரிய அளவில் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றது. இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு நம்பினாங்கன்னா ஃப்ரெண்டு நல்லா வந்துடுவான் அந்த ஃபீல்டில், இவரால் வர முடியாது. அப்போ தாய்மாமா வந்து படிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி படித்தா இவங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய டெசிஷன் அப்படின்றது வந்து மாறாத தன்மை கொண்டது. நான் இதுதான் படிப்பேன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அப்படி அடம் பிடிக்கிற அந்த மாதிரி ஆளுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த வீடியோ மூலியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுக்கிரன், சனி, சந்திரனுடைய காம்பினேஷனில் படிங்க, அது நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வக்கீல் ஆகலாம், இன்ஜினியரிங் போகலாம், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போகலாம், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் படிக்கலாம் இன்ஜினியரிங்கில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றோம் பார்த்திங்களா, அது வந்து ஆர்ட்ஸில் வரும். ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் சம்டைம்ஸ் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுவும் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான படிப்புகள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஆர்ட்ஸ் சைடு வந்தீங்கன்னா, அப்புறம் ஆர்ட்ஸ் சைடில் இருக்கிற காஸ்டியூம் டிசைன், ஃபேஷன் டிசைனிங்கு, அந்த மாதிரியான படிப்புகள். ஸோ இந்த மாதிரியான படிப்புகள்லாம் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம். சரி, இப்போ இது பெரிய அளவில் நன்மை கொடுக்குது, ஓகே. அப்புறம் வந்து நீதித்துறை பக்கம் போகிறோம், லா படிக்கிறேன் அப்படின்னா லா படிக்கலாம், பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு உச்சமடைகிறாரு, உங்களுடைய ராசியில் இருந்தால் உச்சமடைகிறாரு. ப்ளஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய சனியும் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். சந்திரன் வந்து துலாம் ராசியில் இருப்பார்.
அங்கே வந்து சனியும் இருக்கார் அப்படின்னா சனி உச்சமடைஞ்சிருக்காரு. அப்போ சந்திரனை பெரிய அளவில் மாற்றி பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த சந்திரன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அப்போ தொழிலை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு. நீர் சம்பந்தமான தொழில், பெண்கள் சம்பந்தமான தொழிலை அமைச்சு கொடுப்பாரு. தொழில்காரகனோடு சந்திரன் சேரும் பொழுது சந்திரன் 10ஆம் அதிபதியாக வருவதாலும் பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம மாணவர்கள், துலாம் அன்பர்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க அப்படின்னா மேற்கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் நன்மை பயக்கும் அப்படின்றோம். இதில் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க ப்ளஸ் குரு தசையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து நிறுத்தி நிதானமாக யோசித்து ஒரு கோர்ஸை வந்து எடுக்கணும், ப்ரோக்ராமை எடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு உண்டான பலாபலன்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான படிப்புகள் தொழிலுக்கு சார்ந்து நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வாட்டி பார்த்தோம். ஸோ அடுத்த ராசியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.